ஒயிட் சாக்லேட் பார்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயிட் காம்பவுண்ட் வாங்கிக்கோங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம். இது எல்லாத்தையும் நான் பாதாமையும் முந்திரியையும் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் காம்பவுண்டை வந்து 330 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸில் வந்து நம்மளோட சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ ஒயிட் காம்பவுண்ட் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து இது பண்ணணும். ஸோ நல்லா மெல்ட்டான அந்த சாக்லேட்டை வந்து நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே இந்த ஒயிட் காம்பவுண்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த ட்ரேயை சுற்றி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் உலர் திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பு, அதை வந்து நல்லா புரோக்கன் கேஷ்யூவாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க. அந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து அந்த சாக்லேட் மேலே உள்ளே பதிகிற மாதிரி. அப்புறம் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் காம்பவுண்டை வந்து அப்படியே இதுக்கு டிசைன்ஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி நான் வந்து டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறோம். ஒரு 20 மினிட்ஸில் நம்ம சாக்லேட்ஸ் வந்து நல்லா செட் ஆயிரும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஒயிட் சாக்லேட் பார்க் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.